ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பெருக்கிருப்ப நம்ம மரக்கடை புது மஜீத் மரக்கடை பள்ளியில் எம்எஸ்கே மஜீத் சேவை குழு வந்து போன ஒரு வாரமாக ஆய்வு செஞ்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையாக இப்போ எங்கள் நிர்வாகத்தின் மூலியமாக எங்கள் முழு மகளாக கணக்கெடுப்பு செஞ்சு அதில் வறுமை நிலையில் இருக்கிற தகுதியான குடும்பங்களே கணக்கில் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை அந்த மஜீத் சேவைக்குள் வழிகாட்டியதன் பிரகாரம் நாங்கள் செய்கிறதுக்காக பெரிய போகிறோம் ஆசைப்படுறோம் சார். சார் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, பெரிய ஒரு வேலையாக நினச்சிட்டு இருந்தோம். எப்படி எல்லாத்தையும் கணக்கெடுத்து ஃபில்டர் பண்ணி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க யார், அதை விட அவங்களோட நிலைமை தெரிஞ்சு அவங்களுடைய தீர்வு எப்படி நம்ம செய்ய போகிறோன்னு பார்த்தா எல்லாமே ரொம்ப லேசாக போச்சு. ஒரு 2 பேர் வந்தாங்க, ஒரு வாரம் உட்காந்தாங்க, அவங்களே ஃபிக்ர் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த நுஸ்ரத்தும் நாம் செய்யலை, அவங்க நமக்கு நிறைய நுஸ்ரத் செஞ்சுட்டு போயிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி 20 பயனாளிகள் வந்துட்டாங்களே, இவங்க 20 பேர்த்துக்கு எப்படி நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம் தேவையுடையவங்களுக்குன்னு நினச்சோம். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மாவில் யாரான்னு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எம்எஸ்கேனுடைய அதே மாதிரி உம்மத்துடைய நோக்கங்களும் தேவைகளும் என்னெல்லாமோ அதையெல்லாம் இனங்கண்டு செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து நம்ம நிர்வாகத்து சார்பாக முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வோம். ஆனால் எம்எஸ்கே பெரிய ஒரு சேவை தான் இது. அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள். அவங்களுடைய சேவை இன்னும் தொடர்வதற்கு நிறைய துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு நீண்ட நாள் ஆசையாக இருந்தது இந்த எம்எஸ்கே கொண்டு வந்து நம்ம வந்து படியெல்லாம் செய்யணும். என்ன அப்படின்னா நம்ம மகளாவுக்குள்ளே எத்தனை பேர் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நிலைமையை அறிஞ்சு அந்த நிலைமையை பூர்த்தி செய்து ஒரு நிர்வாகத்தோட கடமையாக இருக்குது. நிர்வாகங்களே சேர்ந்து செய்கிறது சாதாரண அதை சாத்தியப்படக்கூடிய விஷயம் அல்ல. அந்த ஒரு வாரம் நம்ம வந்து அவங்கள இருந்து பார்க்குறப்போ அவங்க ஒவ்வொன்றையும் டேட்டாவை க்ரியேட் பண்ணி எங்கள் கையில் கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது. அதை வச்சு நாங்கள் வந்து யார் எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அந்த அடுத்த நிலைமைக்கு உயர்வதற்கும், யார் இப்போ கொடுக்குறாங்களோ இல்லை யார் வாங்குறாங்களோ அது வாங்கணும் கொடுக்க வைக்கிறதுக்கும் முயற்சி செய்வது எங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த மஹல்லாவில் எங்களுடைய பொறுப்புகள் பார்த்திங்கன்னா அந்த பொறுப்புகள் முழுமையாக அத்தனை விதத்துலையும் போய் சேர்றதுக்கு நாங்கள் முழுமையாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான டேட்டா பேஸை அதை பார்க்குறோம். இது வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு சுன்னத்து. அவங்க மதினா வரும்போது ஃபஸ்ட்டு வந்து கேட்டது டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருந்தால் எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிச்சு. இந்த டேட்டா பேஸை வச்சு யார் எது தேவை இருக்கிறாங்களோ நம்ம எழுதுவோம். அந்த தேவை பூர்த்தி செய்கிற யாராச்சும் வந்து சொல்லி எழுதிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே செஞ்சாங்க, ஒரு தஸ்தர் போட்டு இந்த தேவையுடன் இருக்கிறாங்க, இந்த தேவை பூர்த்தி செய்கிறவங்க யாருன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த நோட் எழுதிட்டு போவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மதினாவில் வறுமைங்கிறதே இல்லை, அவங்க கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. யார் ஜக்காத் வாங்க நிலைமையில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எங்கள் மகளை அந்த மாதிரி நம்ம உருவாக்கணும். இதே மாதிரி முழு தமிழ்நாடு, முழு இந்தியா, முழு உலகமும் உருவாகணும் எங்களுடைய ஹாஜத்தாக இருக்குது. எங்களோட ஹாஜத்தை அல்லாஹ் வந்து கபூல் செய்து நீங்கள் துவா செய்யுங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் வருவதற்கு நாங்களும் துவா செய்கிறோம். இந்த சேவைக்குழு வந்தது மூலயமா இந்த மஹல்லால எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கிறவங்க என்னங்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சு. நானும் தெருவுக்குள்ளே இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்தாலும் இந்த மக்கள் இத்தனை மக்கள் இவ்வளோ தூரம் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருந்தோம். வசதியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு வீடும் போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க அப்படின்னு. இந்த எம்எஸ்கே மூலயமா நம்ம இவ்வளோ தூரம் போய் கணக்கெடுத்து பார்த்ததில் இத்தனை மக்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. இந்த உருவாக்க வந்து மற்ற எல்லா மகளாவும் இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் எல்லா மகளாக்காரும் இந்த மாதிரி ஒரு எம்எஸ்கே மூலிமா ஒரு இதுக்கு வந்துட்டால் எல்லாமே நல்லா இருக்குது, சும்மா இருக்கும். அது சொல்ல முடியல.